தமிழ்நாட்டில் நிர்வாக பணிகளை தொடங்கினார் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். புதிய ஆட்சியமைக்க நாளை மறுநாளுடன் கெடு முடிவடைய உள்ள நிலையில் அதிரடி காட்டும் ஆளுநர். தமிழக அரசியலில் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளதால் பரபரக்கும் கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டங்கள். அறிவாலயத்தில் ஸ்டாலின், கிரீன்வே சாலையில் எடப்பாடி பழனிசாமி, நீலாங்கரையில் விஜய், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தீவிர ஆலோசனை. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் 4 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை. தாவேகவுக்கு ஆதரவு அளிப்பு தொடர்பாக இரு கட்சித் தலைவர்கள் நீண்ட பேச்சுவார்த்தை. விஜய்க்கு ஆதரவு கொடுப்பது குறித்து இன்று மாலை விசிக உயர்நிலைக்குழு கூட்டத்திலும் ஆலோசனை. நிலைக்குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவு குறித்து நாளை காலை அறிவிக்கப்படும் என திருமாவளவன் பேட்டி. மறுபடியும் சொல்லுகிறேன், உயர்நிலைக்குழு கூட்டம் முடிந்த பிறகு நாளை காலை பிரஸை, அதாவது பத்திரிகையாளர்களை முறையாக அழைத்து நாங்கள் பேசுவோம். அதாவது உயர்நிலை குழுவில் எடுக்கிற முடிவை அறிவிப்போம். தாவேக்கு ஆட்சியமைக்க விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுக்க தேவையான நடவடிக்கைகளை சிபிஎம் கட்சி மேற்கொள்ளும். டெல்லியில் சிபிஎம் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பேபி பரபரப்பு பேட்டி. வாட்ஸ்அப்பில் கடிதம் அனுப்பி ஆதரவு கேட்பதா என தாவேகவுக்கு விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் காட்டமான கேள்வி. தன்னுடன் இருப்பவர்களின் தவறான அணுகுமுறையை விஜய் உணர வேண்டும். விஜயை தாவேக தலைவர்கள் தவறாக வழிநடத்துவதாக குற்றச்சாட்டு. திமுக அதிமுக கூட்டணி அமைய வாய்ப்பே இல்லை. வதந்திகள், யூகங்களுக்கு பதிலளிக்க முடியாது என கனிமொழி திட்டவட்டம். விஜய் ஆட்சி அமைக்காவிட்டால் நாளை மறுநாளுக்கு பின் முக்கிய முடிவு. திமுக தனது முடிவை மறுபரிசீலனை செய்யும் என டிகேஎஸ் இளங்கோவன் பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விரைவில் ஆட்சி அமைப்பார் என அதிமுக எம்பி தம்பிதுரை உறுதி. மக்களுக்கான நல்லாட்சியை இபிஎஸ் தருவார், அதற்கான ஆலோசனை நடந்து வருவதாக தகவல். மக்களுடைய தலைவர் நல்லதை நாட்டுக்கு தருவார், எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. முதலமைச்சர் வருவாரா சார்? கழகத்தின் பொதுச் செயலாளர் நல்ல ஒரு ஆட்சி தருவார் என்று நம்ம நம்பி இருக்கிறது. தமிழக ஒற்றை கழகத்தை ஆட்சியமைக்க அழைக்க மறுக்கும் ஆளுநரை கண்டித்து காங்கிரஸ் போராட்டம். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் தமிழக பொறுப்பு ஆளுநருக்கு எதிராக முழக்கம். மயிலாடுதுறையில் காங்கிரஸ் கட்சியினர் மீது திமுகவினர் தாக்குதல். கொடிகளை கீழே போட்டு மிதித்ததால் பரபரப்பு. தமிழகத்தில் அடுத்து ஆட்சியமைக்கப் போவது யார் என்ற கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும். காங்கிரஸ் அடமானப்பட போகிறது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. தேர்தலில் தோல்வியடைந்த ஸ்டாலினுக்கு துணை நிற்போம் என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உறுதி. இக்கட்டான நேரத்தில் விட்டு செல்பவர்கள் நாங்கள் அல்ல என காங்கிரசுக்கு மறைமுக கண்டனம். பனையூரில் உள்ள அலுவலகத்தில் தாவேக எம்எல்ஏக்களுடன் மூத்த நிர்வாகிகள் சந்திப்பு. ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடிக்கும் நிலையில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. ஆளுநர் அர்லேக்கர் அறிவுறுத்தலின்படி +2 தேர்வு முடிவுகள் வெளியீடு. ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95.20 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிப்பு. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விழுக்காடு 0.17 விழுக்காடு கூடுதல் தேர்ச்சி.
வழக்கு போல் மாணவர்களை விட மாணவிகளை இந்த ஆண்டும் அதிக தேர்ச்சி. மாணவர்களை விட 3.81 விழுக்காடு மாணவிகள் கூடுதல் தேர்ச்சி பெற்று அசத்தல். +2 பொதுத் தேர்வில் 98.87 விழுக்காடு தேர்ச்சி பெற்று ஈரோடு மாவட்டம் முதலிடம். 85.95 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்று விழுப்புரம் மாவட்டம் கடைசி இடம். கணினி அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்து 6,945 மாணவர்கள். விலங்கியல் பாடத்தில் 18 மாணவர்கள் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண் பெற்றனர். தமிழ் மொழி பாடத்தில் 83 மாணவர்களுக்கு 100க்கு 100 மதிப்பெண். ஆங்கிலத்தில் 21 மாணவர்கள் மதிப்பெண்ணில் சதமடித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் தமிழகத்திற்கு மஞ்சள் எச்சரிக்கை. நாளை மற்றும் நாளை மறுநாளும் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் கல்லட்டி சாலையில் சுற்றுலா வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும். 300க்கும் மேற்பட்ட சஃபாரி வாகனங்கள் நிறுத்தப்பட்டு கடைகளில் கருப்பு கொடி கட்டி வணிகர்கள் போராட்டம். இந்திய T20 அணியில் அதிரடி மாற்றத்திற்கு தயாராகும் BCCI. சூரியகுமாருக்கு பதில் ஸ்ரீயாஷை புதிய கேப்டனாக நியமிக்க முடிவு.